அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். 2025ஆம் ஆண்டு இன்றோடு நிறைவு பெறுகிறது. புதிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு பிறக்க உள்ள சூழலில் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025ஆம் ஆண்டு வழக்கம் போல எண்ணிலடங்கா நெருக்கடிகளையும் சவால்களையும் நாம் சந்தித்தோம். வெற்றிகரமான பல மாநாடுகளை நடத்தி முடித்தோம். ஓராண்டு முழுவதும் ஓய்வில்லாத நெடும் பயணம், தொடர் பயணம், அந்த பயணம் நம்முடைய இயக்கத்தின் வளர்ச்சியில் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறது என்பதை மகிழ்வோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் போதிய கவனம் செலுத்த இயலாத அளவுக்கு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள், ஒப்புக்கொள்ளாத இடைச்செருகல் நிகழ்ச்சிகள், எண்ணற்ற போராட்டங்கள், கருத்தியல் சார்ந்த களப்பணிகள் என்று நாம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஓராண்டு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுபடு பொருளாக ஆதரித்தோ எதிர்த்தோ பேசுபடு பொருளாக நிலவியது என்பதை நாடு அறியும். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டினை சிறுத்தைகளுக்கான வெற்றிகரமான ஆண்டாக நாம் பெற வேண்டும், அந்த ஆண்டு அப்படி அமைய வேண்டும் என்கிற விருப்பத்தை, விழைவை உங்கள் முன்னால் வைக்கிறேன். கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் சிட்னி மாநகரிலிருந்து மண்டல பொறுப்பாளர் பட்டியலை அறிவிப்பு செய்தேன். அதனையொட்டி விரைவில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இதர மாவட்ட நிர்வாகிகள் கொண்ட பட்டியலை அறிவிப்பேன் என்று கூறியிருந்தேன். ஓரிரு நாளில் நான் சிட்னியிலிருந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். சொல்லப்போனால் 2 நாள் மட்டும்தான் சிட்னி பயணம். வந்த நாளிலிருந்து ஒரு நாள் கூட ஓய்ந்து ஓரிடத்தில் உட்கார இயலவில்லை. குளிர்கால கூட்டத்தொடர், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கிட்டத்தட்ட 1 மாத காலம் நடைபெற்றது. அதிலும் கூட சரியாக பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டது. ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள், மாநாடுகள் என்று ஓடிக்கொண்டே இருந்தேன். எனவே ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பி வந்த பிறகு உங்கள் மனுக்களை பரிசீலிப்பதற்கு உரிய நேரத்தை ஒதுக்க இயலவில்லை. ஆனாலும் இடையிடையே
பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையில் இந்த மனுக்களை பரிசீலித்திருக்கிறேன். மாவட்ட நிர்வாகத்திற்கென்று விண்ணப்பித்தவர்களின் மனுக்களை மட்டுமே பார்த்து அதில் ஷார்ட் லிஸ்ட் 2 பேர் அல்லது 3 பேர் கொண்ட ஒவ்வொரு பொறுப்புக்கும், மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கும் 3 பேர் கொண்ட பட்டியலை முதலில் தெரிவு செய்து அதன் பின்னர் அதிலிருந்து ஒருவரை தேர்வு செய்வது என்கிற அடிப்படையில் நான் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மற்றும் மாவட்ட துணை செயலாளர்கள் 4 மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் 2 என்று ஒரு மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆட்களை தெரிவு செய்கிற ஒரு பெரும் பணி, அரும்பணி. வட மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கும் 20 அல்லது 30 பேர் விண்ணப்பிக்கிறார்கள். அதில் 2 அல்லது 3 பேரை முதற்கட்டமாக தேர்வு செய்து அதன் பின்னர் இறுதியாக ஒருவரை தெரிவு செய்து அறிவிக்க வேண்டும். இது இளஞ்சிறுத்தைகள், மகளிர் விடுதலை இயக்கம், முற்போக்கு மாணவர் கழகம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, இப்படி பல்வேறு அணிகளுக்கு விண்ணப்பம் செய்த தோழர்களும் ஏராளம் உண்டு. ஒன்றிய செயலாளர்கள் ஏராளமான மனுக்கள் செய்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 21,000 பேர், அதற்கு மேலாக 21,900 பேர் மனுக்கள் செய்திருப்பவர்களின் எண்ணிக்கை மட்டுமே. இவற்றில் மாவட்ட செயலாளருக்கு விண்ணப்பித்தவர்களை மட்டும் அடையாளம் கண்டு அவர்களையெல்லாம் பட்டியல்படுத்தி ஒரு தாளில் 234 தாள்களில் 234 பட்டியல் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள் ஆகிய பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களை அடையாளம் காண வேண்டும். அதில் மாவட்ட செயலாளர்களை கொண்ட பட்டியல் மட்டும் முதலில் தயாரித்தோம். யாரெல்லாம் மாவட்ட செயலாளர்களுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்களோ அவர்கள் பட்டியல். அதனை மட்டும் வைத்து தேர்வு செய்துவிட முடியாது என்பதனால் இந்த 21,900 பேருடைய பதிவும் டிஜிட்டைஸ், கணினிமயப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆக அதற்குள்ளே நுழைந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒட்டுமொத்தமாக விண்ணப்பித்தவர்கள் யார் யார், நான் சொன்னதைப் போல பொருளாளர், துணை செயலாளர்கள் மற்றும் துணைநிலை அமைப்புகளுக்கான பொறுப்புகள் என்று விண்ணப்பித்தவர்கள் எல்லோரையும் திரைக்கு கொண்டு வந்து அவர்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் திறந்து அவர்கள் விவரங்களை பரிசீலிக்கிற காரணத்தால் தான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது. மேலிட பொறுப்பாளர்களுக்கு இந்த பணிகளை நாம் ஒப்படைத்தோம். மேலிட பொறுப்பாளர்களுக்கு நாம் விடுத்த வேண்டுகோள் என்னவென்றால், நேரடியாக தொகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்து ஷார்ட் லிஸ்ட் செய்து, அதாவது பரிந்துரை பட்டியலை நீங்கள் வழங்க வேண்டும். மாவட்ட செயலாளர் என்றால் அதற்கு 2 அல்லது 3 பேர், மாவட்ட பொருளாளர் என்றால் 2 அல்லது 3 பேர், மாவட்ட துணை செயலாளர்கள், இப்படி ஒவ்வொரு பொறுப்புக்கும் 2 அல்லது 3 பேர் கொண்ட ஒரு பரிந்துரை பட்டியலை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். 80க்கும் மேற்பட்ட மேலிட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள். அவர்களில் வெறும் 19 பேர் மட்டும்தான் அறிக்கை தந்தார்கள். அந்த அறிக்கையும் கூட சிலர் மட்டும்தான் நான் சொன்னது போல் பொறுப்பாளர் பட்டியல் பரிந்துரை என்ற வகையிலே தயாரித்து எனக்கு வழங்கியிருந்தார்கள். அதிலும் பெரும்பாலோர், அந்த 19 பேரில் 10க்கும் மேற்பட்டவர்கள் ரொம்ப ஜெனரலைஸ், பொதுப்படையாக அந்த மாவட்டத்தில் நிலவுகிற பிரச்சனைகள், இந்த மாவட்டத்தில் ஒத்துழைக்காத தோழர்கள், நிர்வாகத்திற்கு இக்கட்டாக இருக்கிற ஆட்கள், இவர்களை பற்றிய அறிக்கையாகத்தான் எழுதியிருந்தார்கள். பொதுப்படையாக ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்கள். ஆகவே அந்த
பரிந்துரைகள் கூட எனக்கு பயன்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக 80க்கும் மேற்பட்ட மேலிட பொறுப்பாளர்களை தொகுதிகளுக்கு அனுப்பி உங்களை எல்லாம் சந்திக்க செய்து உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் தொகுத்து உங்களோடு கலந்தாய்வு செய்து எனக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று பலமுறை கேட்டும் கூட வெறும் 19 பேர் மட்டுமே இந்த அறிக்கைகளை தந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 65-70 பேருக்கு மேலானவர்கள் அதை தரவில்லை என்பதையும் நான் வருத்தத்தோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே எனக்கு மேலிட பொறுப்பாளர்களின் பரிந்துரைகளோ அல்லது ஆலோசனைகளோ போதிய அளவில் இல்லை என்கிற நிலையில் நான் 100 விழுக்காடு 234 தொகுதிகளில் ஏற்கனவே 144 தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய தொகுதிகளுக்கு மட்டும் அடையாளம் கண்டு அதில் கிட்டத்தட்ட 97 தொகுதிகள் 90 தொகுதிகள் இரட்டை பொறுப்பாளர்கள் போடப்பட்ட தொகுதிகள் ஒரு 7 என்று 97 தொகுதிகளுக்கு நான் புதிதாக பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்கள் யார் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களில் யாரை தேர்வு செய்யலாம் என்று ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் தனித்தனியே எடுத்து எந்த ஆண்டு கட்சியில் சேர்ந்தார், இப்போது இருக்கிற பொறுப்பு என்ன, எத்தனை ஆண்டுகளாக அவர் தீவிரமாக செயலாற்றி இருக்கிறார், அந்த விவரங்கள் எல்லாம் அந்த விண்ணப்பங்களில் இருக்கின்றன. அவர் எந்த ஆண்டு பிறந்தார் என்பது உட்பட அவருடைய வயது, அவர் கட்சியில் சேர்ந்த ஆண்டு, தற்போது அவர் ஆற்றிக் கொண்டிருக்கிற பணி, அவருக்கும் எனக்கும் நேரடியாக உள்ள அறிமுகம் என்கிற அடிப்படையில் அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டு அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்வுகளை செய்கிறோம். அதிலும் தலித் அல்லாதவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், இளைஞர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், இளம் தலைமுறையினருக்கு கூடுதலான வாய்ப்பை தர வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான நிலைப்பாடுகளில் ஒன்று. கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆக ஏனோ தானோ என்று யாரோ பரிந்துரை செய்கிறார்கள், அதன் அடிப்படையில் இந்த பெயரை அப்படியே அறிவிப்பு செய்துவிட வேண்டும் என்று எண்ணியிருந்தால் எனக்கு ஒரு வாரம் போதும், சில நாட்களே போதும். யார் யார் பரிந்துரைக்கிறார்களோ அந்த பெயரை நான் குறித்து வைத்து உடனே அறிவிப்பு செய்துவிட முடியும். ஆனால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஒரே இடத்திலே அமர்ந்து விண்ணப்பங்களை பரிசீலித்திருக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இப்படி இடைவிடாமல் ஒரே இடத்திலே அமர்ந்திருப்பதனாலும் தொடர்ந்து கண்விழிப்பதனாலும் ஒரு ஆண்டுக்குள் அந்த ஒரு 6-7 மாதத்திற்குள் 4 அல்லது 5 முறை கண்ணிலே கட்டி ஏற்பட்டு அதனாலும் துன்புற்றேன். அவ்வாறு தொந்தரவு இருந்த நிலையில் கண் விழிக்கக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியும் கூட வேறு வழி இல்லாமல் டிவி ஸ்கிரீன் தொடர்ச்சியாக மணிக்கணக்கிலே உட்கார்ந்து உங்கள் விண்ணப்பங்களை டிவி ஸ்கிரீனில் அந்த திரையில் தான் பார்க்கிறேன். லேப்டாப் மூலமாக டிவி ஸ்கிரீனில் அந்த திரையிலே இணைத்து ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் ஜூம் செய்து முகத்தை பார்த்து விவரங்களை பார்த்து அவர்கள் எத்தகைய அணுகுமுறைகளை கொண்டவர்கள், நடவடிக்கைகளை கொண்டவர்கள், உண்மையிலேயே கட்சிக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கூட ரீகால் செய்து மறுபடியும் நான் என்னுடைய என்ன அலைகளுக்கு அவர்களை கொண்டு வந்து அப்படித்தான் ஒவ்வொரு விண்ணப்பமாக பரிசீலித்து வருகிறேன். அதில் முதல் கட்டமாக 3 பேர், ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. இரண்டாவது கட்டமாக மறுபடியும் ஒரு ஆய்வுக்கு போகிறது, அதிலே ஒருவரை தேர்வு செய்வது. அந்த ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் தேர்வு செய்வது என்று இல்லாமல் முடிந்த வரையில் மாவட்ட நிர்வாகத்தை அறிவித்துவிடலாம் என்கிற அடிப்படையில் மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள் என்று சில மாவட்டங்களுக்கு அப்படி மாவட்ட நிர்வாகத்தையும் இப்போது நான் தயாரித்திருக்கிறேன். 234 பேருக்கும் அப்படி செய்ய முடியாது.
ஆகவே இந்த தேர்வு முறையில் யாருடைய தலையீடும் இல்லை என்பதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். அவ்வப்போது ஒரு சிலரிடம் நான் கருத்து கேட்பதுண்டு. கருத்து கேட்பது என்பது என்னுடைய தெளிவுக்காகத்தானே தவிர முடிவுக்காக அல்ல. அவர்கள் சொல்லுவதை அப்படியே முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர் மீது ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்றனவா, குற்றச்சாட்டுகள் இருக்கின்றனவா, அவர் மாவட்ட செயற்குழுவை கூட்டியிருக்கிறாரா, போராட்டங்களை நடத்தியிருக்கிறாரா, மாநாடுகளுக்கு ஆட்களை திரட்டி இருக்கிறாரா, வண்டி வாகனங்கள் வைத்திருக்கிறாரா, வெறுமன கட்சி பெயரை பயன்படுத்தக்கூடியவரா, வெறுமன கட்சியை தன்னுடைய சுயநலன்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவரா, கீழே எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவரா, சக பொறுப்பாளர்களோடு நட்புறவை பாராட்டக்கூடியவரா என்கிற விவரங்களை எல்லாம் கூட நான் தெரிந்து கொள்வதற்கு இந்த காலம் தேவைப்பட்டது. ஒரு சில மேலிட பொறுப்பாளர்கள் இன்னாருக்கு பொறுப்புகளை தரக்கூடாது, ஏற்கனவே இருப்பவர்களையும் கூட அவர்களை பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களை பற்றி நான் ஒரு மீளாய்வு செய்து அவர்களை அறியாமலேயே அவர்கள் பற்றி சில விவரங்களை திரட்டி அந்த அடிப்படையில் தான் நான் இந்த முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் இந்த தேர்விலே கிடையாது, இந்த முடிவிலே கிடையாது. அதாவது எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை, அல்லது யாரும் வற்புறுத்தி வலியுறுத்தி இவருக்குத்தான் போட வேண்டும் என்று என் மீது எந்த முடிவையும் திணிக்கவில்லை. ஆகவே இந்த அறிவிப்புகளில் சிலருக்கு வருத்தம் வரலாம், சிலருக்கு மகிழ்ச்சி வரலாம். அதிலே முக்கியமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே 144 மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருந்தோம். அதிலே சில மாற்றங்கள் இருக்கும் என்று நான் கடைசியாக உங்களுக்கு தெரிவித்தேன். அதன் அடிப்படையில் 9 மாவட்ட செயலாளர்களை மண்டல பொறுப்புகளுக்கு நியமனம் செய்திருக்கிறோம். அதில் ஒரு சில பேர் எங்களுக்கு மண்டல செயலாளர் பொறுப்பு வேண்டாம், மீண்டும் மாவட்ட செயலாளரை தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அவ்வாறு அதில் மாற்றம் செய்வது ஏற்புடையதில்லை என்பதை எடுத்துரைத்து அவர்களை சமாதானப்படுத்தியிருக்கிறேன். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், யாரோ சொல்லித்தான் இது நடந்திருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. அவ்வாறு மாற்றியிருப்பதால் அது ஒழுங்கு நடவடிக்கை என்று யாரும் கருதிவிடக்கூடாது. அவர்கள் மீது ஏதோ குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அந்த குற்றச்சாட்டுகளின் காரணமாகத்தான் இந்த நிலைப்பாட்டை கட்சி தலைமை மேற்கொண்டிருக்கிறது என்று யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். 2.5 ஆண்டுகள் பதவியிலே இருக்க வேண்டும் என்று நான் தான் உங்களுக்கான வாய்ப்பை தந்தேன் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த 2.5 ஆண்டுகள் வாய்ப்பு தந்த தலைமைக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்கிற உணர்வு அவசியமானது என்று நான் கருதுகிறேன். அதுதான் ஒரு நல்லிணக்கமான சூழலை நமக்கிடையே வளர்த்தெடுக்கும். அந்த 9 பேரை பொறுப்புகளிலிருந்து மாற்றியதைப் போல மேலும் பலர் அந்த பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். அதையும் நான் முன்கூட்டியே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்லப்போனால் அந்த 144 பேரில் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது 48 பேர், அந்த 9 பேர் உட்பட, மண்டல பொறுப்புகளுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிற அந்த 9 பேர் உட்பட 48 பேரை அதிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு உடனடியாக ஏதேனும் ஒரு பொறுப்பு அல்லது காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருந்து இறுதிப்படுத்தும் போது அவர்களுக்கான பொறுப்பு அறிவிக்கப்படும்.
அதிலிருந்து விடுவிப்பதனால் அவர்கள் தகுதியற்றவர்கள் என்றோ அல்லது குற்றம் புரிந்தவர்கள் என்றோ பொருளாகாது. அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கருத வேண்டியதில்லை. ஆக 144 பேரில் அந்த 9 பேர் உட்பட 48 பேரை நீக்கினால் மிச்சம் 96 பேர் அதே மாவட்ட செயலாளர்களாக தொடர்வார்கள். 144 பேரில் 96 பேர் மட்டும் மாவட்ட செயலாளர்களாக தொடர்வார்கள். ஆனாலும் அந்த 96 பேரின் பதவிக்காலம் வருகிற 2026ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதியோடு முடிவடைகிறது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே ஜூலை 23, 2023 அந்த நாளில் அறிவிப்பு செய்தோம். 3 ஆண்டு காலம் பதவிக்காலம் என்கிற போது வருகிற ஜூலை 23ஓடு அது முடிகிறது. அதன் பின்னர் 2 அல்லது 3 மாத கால இடைவெளியில் அந்த 96 இடங்களுக்கு மாவட்ட செயலாளர் தேர்தல் நடைபெறும். அந்த தேர்தலை எப்படி நடத்தப் போகிறோம் என்பது பின்னர் அறிவிக்கப்படும். அந்த தேர்தலில் யார் யாருக்கு வாக்களிக்கிற உரிமை வழங்கப்படும் என்பதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். ஆனால் இது உறுதி, இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. முதற் கட்டமாக 96 பேர் இப்போது இன்னும் 6 மாதத்திற்கு பதவியிலே நீடிக்க இருக்கிற தோழர்கள் பதவிக்காலம் முடிந்து தேர்தல் நடைபெறுகிற வரையில் அந்த பதவியில் தொடர்வார்கள். ஜூலைக்கு பிறகும் ஒரு 3 மாத காலம் அவர்கள் இந்த பதவியிலே இருக்கலாம். புதிய நபர்களை தேர்ந்தெடுக்கிற வரையில் அவர்கள் அந்த பொறுப்பிலே இருப்பார்கள். ஆக 96 பேர் யார் யார் என்பது இந்த அறிவிப்பிலே உங்களுக்கு தெரிந்துவிடும். அந்த 96 பேருடைய பதவிக்காலம் முடிகிற போது அந்த இடத்திற்கு அந்த தொகுதிகளில் மாவட்ட செயலாளருக்கு விருப்பம் உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிடலாம். வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தலில் போட்டியிட்டு நம்முடைய பொறுப்பாளர்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பதவிக்கு அவர்கள் வரலாம். இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. 96 பேர் போக மிச்சம் 148 பேர், 138 பேர். ஆமாம், 234 96 போச்சுன்னா மிச்சம் 138 பேர். இந்த 138 பேர் யாருன்னா ஏற்கனவே நாம் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்ட 90 பேரும் இந்த 144 பேரில் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட 48 பேரும். ஆக இவர்களுக்கு இந்த தேதியிலிருந்து வருகிற இந்த 1/1/2026 இதிலிருந்து 31/12/2028 26, 27, 28 2028 டிசம்பர் 31 வரையில் 3 ஆண்டுகள் இவர்கள் பதவியில் இருப்பார்கள். உடனே அடுத்து இந்த 148 பேருக்கும் தேர்தல் நடக்கும். ஆக 2 கட்டமாகத்தான் நாம் தேர்தலை நடத்த இருக்கிறோம், ஒரே நேரத்தில் இல்லை. இது அப்படியே தொடரும். ஏன்னா 234 பேருக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு பதிலாக 2 ஃபேஸாக நம்ம நடத்துறது ஒன்றும் தவறில்லை. ஆகவே அடுத்து நியமன முறை இருக்காது, தேர்தல் முறைதான். இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. புதிதாக நியமிக்கப்படுகிற 138, நான் 148 சொல்லிட்டேன், 138. அந்த 144 தொடர்ந்து பதவியில் இருக்க போகிறவர்கள் பழைய மாவட்ட செயலாளர்கள் யாருன்னா 96 பேர். இதில் இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பு நாம் சற்று கூடுதலாகவே வழங்குகிறோம்.
அதாவது 25% பதிலாக கொஞ்சம் கூடுதலாக வழங்கணும். அதில் 45 வயது இளைஞர்கள் என்பதற்கான ஒரு வரம்பாக வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த அணிக்கு மாநில பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு 50 வயதாக வரம்பு வைத்திருக்கிறோம். 50 சற்று முன்னதாக 50ஐ முடித்தவர்கள், 50லிருந்து 51 என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மாநில செயலாளர்களாக, முதன்மை செயலாளராக, நிதி செயலாளராக பொறுப்பேற்பதற்கு இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கு 50 வயதை வரம்பாக வைத்திருக்கிறோம். மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பதற்கு 45 வயதை வரம்பாக கொண்டு வைத்திருக்கிறோம். 45 வயது அதற்கு கீழே உள்ளவர்கள் 25 விழுக்காட்டுக்கு மேலாக நியமிக்கப்படுகிறார்கள். இளம் தலைமுறையினருக்கு கூடுதல் வாய்ப்பை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒன்றிய செயலாளர்களாக இருப்பவர்கள், நகர செயலாளர்களாக இருப்பவர்கள், மாவட்ட துணை செயலாளர்களாக இருப்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், தெரிவு செய்யப்படுகிறார்கள். அதில் ஒரு பொறுப்பிலுமே இல்லை, உறுப்பினராக இருக்கிறோம், திடீர்னு வந்து மாவட்ட செயலாளர் இப்படி போட முடியாது. பேரண்ட் பாடியில் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறோம். அது துணைநிலை அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். கட்சியில் ஒன்றிய பொறுப்பில் நீண்ட காலமாக இருக்கிறவங்க, நகர பொறுப்பில் நீண்ட காலமாக இருக்கிறவங்க, தொகுதி செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராக அல்லது தொகுதி துணை செயலாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர், இப்படி ஏதேனும் ஒரு முக்கியமான பொறுப்பிலே துணைநிலை அமைப்பிலே இருக்கிறவர்கள் அல்லது நேரடியாக கட்சியிலே இருப்பவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு வழங்குவது. திடீரென்று ஒருவரை எந்த பொறுப்புமே இல்லாமல் மாவட்ட செயலாளராக நியமிப்பது ரொம்ப ரொம்ப ரேர். அது யாருக்கு அந்த முன்னுரிமை கொடுக்குறோன்னா பெண்களுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும். அங்கே நமக்கு ஆள் ஏற்கனவே இந்த பொறுப்பிலே இருந்திருக்க வாய்ப்பில்லை என்கிற போது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நீண்ட காலம் பொறுப்பில் இருப்பவர்கள் இருப்பார்கள். நிறைய பேர் புதிதாக வந்து விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். வேறு வழி இல்லை என்கிற போது பெண்களிலும் தலித் அல்லாத தோழர்களிலும் இருந்து ஒரு முன்னுரிமை தருகிறோம். ஆகவே கட்சியின் மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு ஒருவரை தேர்வு செய்வதற்கு இத்தனை வரையறைகள் வைத்திருக்கிறோம். ஏற்கனவே கட்சியில் ஏதேனும் ஒரு பொறுப்பிலே முக்கிய பொறுப்பிலே இருந்திருக்க வேண்டும். அவர் சிறம்பட செயல்பட்டவர் என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு தேவை. எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் என்கிற தகவல்களும் திரட்டப்படுகின்றன. குரூப்பீசம் இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர், தனக்கென்று ஒரு குழுவை உருவாக்கிக் கொள்வது, தன்னை முன்னிறுத்துவதற்காக உட்கட்சி பிரச்சனைகளை கூர்மைப்படுத்தக்கூடியவர்கள், அதையே பண்பாடாக கொண்டவர்கள், அவர்களை எல்லாம் நாம் ஊக்கப்படுத்த முடியாது. ஆக அப்படி உட்கட்சி முரண்களை கூர்மைப்படுத்தாதவர்கள், குழு அரசியலை தீவிரப்படுத்தாதவர்கள் என்றெல்லாம் கணக்கிலே பார்த்து ஒரு சிலரை தவிர, 1-2 பேரை தவிர, ஏன்னா அந்த தொகுதியில் வேறு யாரையும் தேர்வு செய்ய முடியாது என்கிற ஒரு சூழலில் அந்த நிலைப்பாட்டை நாம் எடுக்கிறோம். ஒருவரை தேர்வு செய்கிற போது பெண்கள், தலித் அல்லாதவர்கள், முஸ்லீம்கள் இவர்களை தவிர மற்ற தோழர்களை தேர்வு செய்கிற போது முடிந்தவரையில் அந்த தொகுதியில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற பொறுப்பாளர்கள் பெரும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது என்கிற அளவிலே பார்க்கிறோம். அடுத்து அவர்கள் இதுவரையில் ஆற்றிய பங்களிப்பு, குறிப்பாக கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், தன்னியல்பாக செயல் திட்டங்களை வரையறுத்து செயல்படுதல், இவை அனைத்தையும் நாம் கணக்கிலே கொண்டுதான் இந்த முடிவை நாம் எடுக்கிறோம். எனவே இந்த தேர்வு செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதற்கு இவையெல்லாம் முக்கியமான காரணங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, தலித் அல்லாதோருக்கு
நாம் சிறப்புரிமை வழங்குகிற இந்த சூழலில் இப்போது பெண்கள், தலித் அல்லாதோர் ஆகியோர் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 10 விழுக்காடு அளவு நியமனம் செய்ய இயலவில்லை மாவட்ட செயலாளர்களில். ஆனால் துணை செயலாளர்களில் கம்பல்சரியாக, கட்டாயமாக ஒவ்வொரு பெண்கள், 4 மாவட்ட துணை செயலாளர்களில் ஒரு பெண்கள். ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்காது. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளிலாவது பெண்கள் இடம்பெறுகிறார்கள். அப்போ அவங்களில் யாராவது புதுசாக எப்போ தான் மனு போட்டிருப்பாங்க, வேறு வழி இல்லை, அவங்கள போடுவோம். துணை செயலாளர் தான், மாவட்ட செயலாளர் இல்லை, துணை செயலாளர். அதே போல் தலித் அல்லாதவர்கள், அதாவது முஸ்லீம் தலித் அல்லாதவர்கிற கணக்கில் தான் வருவார். கிறிஸ்தவர்களை நம்ம அப்படி கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய தலித் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறதுனால அவங்கள அந்த கணக்கில் வச்சுக்கிறது இல்லை. அவங்க தலித் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதனால் அது தலித் அல்லாத கணக்கில் அது வராது. இஸ்லாமியர்கள் தலித் அல்லாத பிறர் என்கிற அடிப்படையில், அதிலும் சில தொகுதிகளில் யாராவது 1-2 பேர் விண்ணப்பித்திருப்பார்கள். அவர்கள் முதல் முறையாக விண்ணப்பம் செய்தவர்களாக இருப்பார்கள். வேறு ஆட்கள் இல்லை என்கிற நிலையிலே அவர்களை தேர்வு செய்திருக்கிறோம். ஆக தலித் அல்லாதவர்கள் கம்பல்சரியாக ஒரு மாவட்ட துணை செயலாளர், 4 மாவட்ட துணை செயலாளர்களில் ஒருத்தர் கட்டாயமாக தலித் அல்லாதவர் இருப்பார், ஒருவர் கட்டாயமாக பெண்ணாக இருப்பார். எனவே பெண்களுக்கு நிறைய வாய்ப்பை தருகிறோம். மாவட்ட செயலாளர் என்கிற நிர்வாகத்திற்குள் மாவட்ட செயலாளர் என்கிற பொறுப்புக்கு சரியாக 10 விழுக்காடு பூர்த்தி செய்ய இயலவில்லை. இதை முன்கூட்டியே உங்களுக்கு நான் தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து முக்கியமான ஒன்று, இந்த முறை நாம் செய்யவிருக்கிற சில மாற்றங்கள் என்னவென்றால், துணைநிலை அமைப்புகள், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, மகளிர் விடுதலை இயக்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, முற்போக்கு மாணவர் கழகம், இதெல்லாம் துணைநிலை அமைப்புகள். கருத்தியல் பரப்பு குழு, அது கட்சியினுடைய நேரடியான ஒரு அங்கம், அது பேரண்ட் பாடி தான். மண்டலம் பேரண்ட் பாடி, மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர்னா அவங்க நேரடியாக கட்சி பொறுப்பாளர், அது துணைநிலை அமைப்பு இல்லை. அரசியல் குழு நேரடியாக கட்சி, அது துணைநிலை அமைப்பு அல்ல. ஒழுங்கு நடவடிக்கை குழு நேரடியாக கட்சி, அது துணைநிலை அமைப்பு அல்ல. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிரிவுகளில் கருத்தியல் பரப்பு உட்பட அரசியல் தலைமை குழு அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆகியவற்றை நாம் இன்னும் எந்த வரையறைக்கும் கொண்டு வரவில்லை. கருத்தியல் பரப்பு குழு, இதர துணைநிலை அமைப்புகள், விவசாயிகள் விடுதலை இயக்கம், விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், விவசாய தொழிலாளர் விடுதலை இயக்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, அதில் அமைப்பு சார்ந்த அமைப்பு சாராத அணிகள், தொண்டரணி, இவற்றில் இப்போ புதிய அறிவிப்பு என்னவென்றால், மாநில செயலாளர்கள் பலர் நியமிக்கப்பட உள்ளனர். அந்த மாநில செயலாளர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு முதன்மை செயலாளர் நியமிக்கிறோம். இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை என்றால் அதற்கு ஒரு முதன்மை செயலாளர் உண்டு, ஒரு நிதி செயலாளர் உண்டு. அவையன்றி 9 மாநில செயலாளர்களை நியமிக்கிறோம். அதுவும் எப்படி என்றால், பாராளுமன்ற தொகுதி வாரியாக 9 நில எல்லைகளை கொண்டு 9 குழுக்களாக, அது குழு என்று சொல்ல முடியாது, ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். இப்போ வட சென்னை, மைய சென்னை, தென் சென்னை, இந்த 3க்கும் சேர்த்து, இந்த 3 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு மாநில செயலாளர். திருவள்ளூர், திருப்பெரும்புதூர், காஞ்சிபுரம், இந்த 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாநில செயலாளர். அரக்கோணம், வேலூர், திருவண்ணாமலை, ஆரணி 4க்கும் ஒரு மாநில செயலாளர். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிதம்பரம், இந்த 4 ஒரு மாநில செயலாளர் அல்லது மாநில செயலாளர். பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இந்த 5ம் சேர்ந்தது ஒரு எல்லை, அதற்கு ஒரு மாநில செயலாளர்.
கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் இந்த 5 நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய பகுதிகளில் ஒரு மாநில செயலாளர். ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி இந்த 5 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒருவர் ஒரு மாநில செயலாளராக நியமிக்கப்படுவார். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 5 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லையில் ஒருவர் மாநில செயலாளராக நியமிக்கப்படுவார். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய இந்த 5 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லையில் ஒருவர் மாநில செயலாளராக நியமிக்கப்படுவார். அப்போ இளைஞருக்கு எழுச்சி பாசறையில் ஒரு முதன்மை செயலாளர் இருப்பார். அவர் எந்த பகுதியை சார்ந்தவராக இருக்கலாம். ஒரு நிதி செயலாளர் இருப்பார். அவர்களன்றி 9 மாநில செயலாளர்கள் உண்டு. பிறகு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு மாநில துணை செயலாளர் என்று 39 மாநில துணை செயலாளர்கள் உண்டு. அப்போ ஒரு இளஞ்சிறுத்தையில் எழுச்சி பாசறையில் மாநில முதன்மை செயலாளர், மாநில நிதி செயலாளர், மாநில செயலாளர்கள் 9, 9 2 11. அவை அன்றி 39 மாநில துணை செயலாளர்கள் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒருவர் வீதம் 39, 40, 50 பேர் இளைஞரத்தில் எழுச்சி பாசறையில் மாநில குழுவில் இடம்பெறுவார்கள். இதுவே அப்படியே மகளிர் விடுதலை இயக்கத்திற்கும் பொருந்தும், முற்போக்கு மாணவர் கழகத்திற்கும் பொருந்தும், கருத்தியல் பரப்பு குழுவுக்கும் பொருந்தும். அதிலும் ஒரு முதன்மை செயலாளர் உண்டு, அதிலும் ஒரு நிதி செயலாளர் உண்டு, அதிலும் மாநில செயலாளர்கள் உண்டு. தேவைப்பட்டால் மாநில துணை செயலாளர்கள், அதில் மாநில செயலாளரோடு நிறுத்தலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. தேவைப்பட்டால் மாநில துணை செயலாளர் 39 பேர், 50 பேர் கொண்ட குழு. இது விவசாயிகள் அணிக்கும் பொருந்தும். எனவே இப்போ இந்த மாவட்ட நிர்வாகத்தில் நம்ம 234 மாவட்ட செயலாளர் தான் எடுக்க போகிறோம். 2.5 வருஷத்துக்கு முன்னால் மாவட்ட செயலாளர்களாக இருந்து 2 ஆண்டுகளாக பதவியே இல்லாமல் இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்போ நாம் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் ஏற்கனவே 144 பேர், அதில் 48 பேரை வெளியே எடுத்துருக்குறோம். அவ்வளோ பேருக்கும் அப்படியே இப்போ பொறுப்பு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்னா எடுத்துட்டு வேறு பொறுப்பு ஏதாவது கொடுப்போம். அப்போ அதில் வெயிட்டிங் இருப்பாங்க. அப்புறம் ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் இருக்காங்க, அவங்களாம் ரீஷஃபில் பண்ணோம். எல்லாம் அதே பொறுப்பில் தொடர முடியாது. ஒரு சிலர் தொடருவாங்க, ஒரு சிலர் தொடர முடியாது. அந்த எண்ணிக்கையை நம்ம வரையறை செய்ய போகிறோம். தலைமை நிலைய செயலாளர்கள் அதுலேயும் நம்ம ரீஷஃபில் பண்ண போகிறோம். ஆட்களை மாற்றி பொறுப்புகளை போட போகிறோம். இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது. அது விரைவாக செய்து முடித்துவிட முடியும் என்று நான் நம்புகிறேன். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் ஒரு மாநில முதன்மை செயலாளர், அரசியல் தலைமை குழு, அங்கே தனியாக மாநில தலைமை அரசியல் தலைமை குழு, அதில் 6 அல்லது 7 பேர் கொண்ட ஒரு குழு போட போகிறோம். மாநில அமைப்பு செயலாளர்கள் 2 பேர், அந்த பொறுப்புகளோடு மாநில பொருளாளர் ஒரு பொறுப்பு, மாநில செய்தி தொடர்பாளர் 2 பேர் வரும். அதில் புதுச்சேரி பகுதிக்கு 1, காரைக்கால் பகுதிக்கு 1, அலுவலக செயலாளர் ஒருத்தர், மாநில செயலாளர்கள் 4 பேர், அப்புறம் மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு ஒரு மாநில செயலாளர், இளஞ்சிறுத்தையில் எழுச்சி பாசறைக்கு ஒரு மாநில செயலாளர், தொழிலாளர் விடுதலை முன்னணிக்கு ஒரு மாநில செயலாளர், முற்போக்கு மாணவர் கழகத்திற்கு ஒரு மாநில செயலாளர். இங்கே முதன்மை செயலாளர்கள் இந்த துணைநிலை அமைப்புக்கு கிடையாது. இங்கே மண்டல செயலாளர்களும் உண்டு. மண்டல செயலாளர்கள் எப்படி போட போகிறோம்னா, ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி, காரைக்கால் 2 சேர்த்து 4 பகுதியாக பிரிக்கிறோம். கிழக்கு, மையம், மேற்கு, காரைக்கால் அப்படின்னு. அந்த ஒவ்வொரு பகுதிக்கு 2 பேர் மண்டல செயலாளர்களாக, 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒருத்தர், 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அதை கிழக்கு, மையம், மேற்கு மற்றும் காரைக்கால் என பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் 2 பேர் என்கிற வீதம் 8 மண்டல செயலாளர்களை போட போகிறோம். அதில் தேவைப்பட்டால் மண்டல துணை செயலாளர்கள் நியமனம் செய்வோம். பிறகு அந்த மாகி, ஏனம் தவிர எஞ்சிய தொகுதிகளுக்கு தொகுதி மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் மாநில தேர்தல் பணி செயலாளர், மாநில கருத்தியல் பரப்பு குழு செயலாளர், இதுவும் அந்த புதுச்சேரிக்கு உண்டு.
இன்னும் அந்த பொறுப்பாளர்களை நாம் தெரிவு செய்யவில்லை. ஜனவரி 3ஆம் தேதி இது தொடர்பான ஒரு கட்ட அறிவிப்பு வெளியாகும். 234 பேருடைய பட்டியல் கட்டாயமாக அறிவிக்கப்படும். சில மாவட்டங்களுக்கு முழுமையான நிர்வாகம் அறிவிக்கப்படும். இந்த அணிகளுக்கான முதன்மை செயலாளர்கள் பட்டியல் கட்டாயம் வெளியிடப்படும். எல்லா துணைநிலை அமைப்புகளுக்கும் அல்ல, எது எது உடனடியாக தீர்மானிக்க முடியுமோ அந்த அணிகளுக்கான முதன்மை செயலாளர்கள், ஒரு சில மாநில செயலாளர்கள். ஆகவே இந்த அடிப்படையில் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிற மாவட்ட நிர்வாக பட்டியல் ஜனவரி 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையன்றி ஒரு போராட்ட அறிவிப்பு ஜனவரி 5ஆம் தேதி கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான மதவெறி தாக்குதலை கண்டித்து சென்னையில் எனது தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டமும் நடைபெற உள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்திலும் தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் விடுத்து இப்போதைக்கு இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.